இந்த 2025ல இன்டர்நெட்டும் லேப்டாப்பும் ரெண்டு கண்ணுங்க மாதிரி. அது இல்லாமல் நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. எக்ஸாம்பிளுக்கு இந்த யூடியூப் சேனல் எடுத்துக்கோங்க, என்னோட ஃப்ரீலான்சிங் எடுத்துக்கோங்க, என் வேலையை கூட எடுத்துக்கோங்க. எதுவுமே லேப்டாப் இல்லாமல் வேலையே இல்லை. அந்த அளவு லேப்டாப் நம்மளோட டே டு டே லைஃப்ல இம்பார்ட்டன்டான ரோல் ப்ளே பண்ணுது. அப்படிப்பட்ட லேப்டாப் வாங்க கடைக்கு போனா ப்ரோ வாங்க NVIDIA 1650 i5 9th gen HP Intel Lenovo Zen i5 7th gen i5 12th gen i5 13th gen இது எல்லாத்தையும் சொல்லி நம்மள பைத்தியமே பிடிக்க வைக்கிற அளவு நம்மள பண்ணிடுவாங்க. சரி இதெல்லாம் எதுவும் வேணாம், நம்ம கூடைகள்லையும் காடுகள்லையும் வாங்கலாம் அப்படின்னு பார்த்தா அங்க இருக்கும் லேப்டாப். இதெல்லாம் எனக்கு என்னன்னு தெரியல, இதுக்கு முன்னாடி நான் லேப்டாப்பே வாங்கினது இல்லை, ஆனா எனக்கு ஒரு பெஸ்ட்டான லேப்டாப் இப்போ வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா this video is for you. நீங்க இந்த வீடியோ முடியறதுக்குள்ள ஒரு லேப்டாப் வாங்குறப்ப என்னெல்லாம் பார்த்து வாங்கணும், எப்படி வாங்கணும், எந்த மாதிரி பர்சன்ஸ்க்கு எந்த மாதிரி லேப்டாப் சூட் ஆகும் அப்படின்றத கட் அண்ட் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அண்ட் நான் வந்து என்னோட லேப்டாப் வாங்குறப்ப பண்ண பெரிய தப்பு என்ன அப்படின்னு சொல்றேன். வித்வுட் வேஸ்டிங் எனி டைம் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். வாங்க. ஹை கைஸ், நான் பிரணேஷ். ஐ அம் a recent engineer graduate and a software engineer. நான் என்னோட ஃபர்ஸ்ட் லேப்டாப் வாங்கி கிட்டத்தட்ட 5 years ஆச்சு. லேப்டாப்ன்றது பெரிய விஷயம்லாம் ஒன்றுமே கிடையாது. இப்போ நம்ம ஒரு கார் எடுத்துக்கிட்டா அந்த கார் வேகமாக போகுமா மெதுவாக போகுமா அப்படின்னு டிட்டர்மைன் பண்ணுறது அதோட இன்ஜினை பொறுத்து. அதே மாதிரி தான் ஒரு லேப்டாப்பில் நம்ம மெயினாக ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ராசஸர். ரெண்டு கம்பெனி வந்து லேப்டாப்காக ப்ராசஸர் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து இன்டெல், இன்னொன்று வந்து ரைசன். இன்டெல் சீரிஸில் வந்து பார்த்தீங்கன்னா i5 i7 i9 இந்த மாதிரி போயிட்டு இருக்கும். அதே ரைசனில் பார்த்தீங்கன்னா ரைசன் 5000 ரைசன் 7000 ரைசன் 9000 அப்படின்னு அந்த மாதிரி சீரிஸில் போயிட்டு இருக்கும். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் வந்து அதிகமாக அதோட பர்ஃபார்மன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். i5 விட i7 ஸ்பீடாக ஒர்க் ஆகும், i7 விட i9 ஸ்பீடாக ஒர்க் ஆகும். அதே மாதிரி ரைசனில் 5000 விட 7000 நல்லா ஸ்பீடாக ஒர்க் ஆகும், 7000 விட 9000 இன்னும் ஸ்பீடாக ஒர்க் ஆகும். ப்ரோ இந்த ஜென்ரேஷன் சொல்கிறாங்களே அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா அதுவும் அதே மாதிரி தான். 9th ஜெனை விட 11th ஜென் ஸ்பீடாக இருக்கும், 11th ஜெனை விட 12th ஜென் ஸ்பீடாக இருக்கும், 12th ஜெனை விட 13th ஜென் அதை விட ஸ்பீடாக இருக்கும். நீங்கள் ஜென்ரேஷன் இம்ப்ரூவ் ஆக அதோட பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் ஆகும். அதே மாதிரி நீங்கள் வாங்குற காஸ்ட்டும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ப்ரோ நான் கோடிங் போடுவேன் ப்ரோ, கொஞ்சம் படம் பார்ப்பேன், கொஞ்சம் ப்ரௌசிங் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மல் என்ட்ரி லெவலில் i5ஓடதே ஓகேவா இருக்கும். இதே வந்து சப்போஸ் வந்து ப்ரோ நான் கேம்லாம் பயங்கரமாக விளாடுவேன் ப்ரோ, நான் வீடியோ எடிட்டிங்லாம் பண்ணுவேன், நான் ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோலாம் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா நீங்கள் வந்து ஹெவி யூசர். அதனால் உங்களுக்கு i7 i9 அப்படின்ற மாதிரி பவர்ஃபுல்லான ப்ராசஸ் வந்து கண்டிப்பாக தேவை. இப்படி நீங்கள் பண்ணாமல் i5 ப்ராசஸில் போய் வீடியோ எடிட்டிங்கும் கேம் விளாண்டுருந்தீங்கன்னா உங்கள் கம்ப்யூட்டர் ஹேங் ஆகி அப்படின்னு இருக்கும். ஸோ நீங்கள் வந்து சப்போஸ் ஹெவி யூஸராக இருந்தால் நீங்கள் மணி இன்வெஸ்ட் பண்ணி நல்ல லேப்டாப் வாங்குறது பெட்டரான சாய்ஸ். அடுத்து நீங்கள் பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா கிராஃபிக்ஸ் கார்டு. ஏன்னா நீங்க என்ன ஒர்க் பண்ணாலும் சரி, ஒரு ப்ரோக்ராம் போட்டாலும் சரி, ஒரு கேம் விளையாண்டாலும் சரி, இது எல்லாத்துக்கும் பின்னாடி உங்களோட பர்ஃபார்மன்ஸை பூஸ்ட் பண்ணி கொடுக்கறது வந்து கிராஃபிக்ஸ் கார்ட்ஸ் தான். சப்போஸ் வந்து நீங்க வந்து என்ட்ரி லெவல் லேப்டாப் வாங்குறீங்க அப்படின்னா இதுல வந்து டெடிகேட்டடான கிராஃபிக்ஸ் கார்டு வந்து கொடுக்கவே மாட்டாங்க, இன்டெகிரேட்டட் கிராஃபிக்ஸ் கார்டு கொடுத்துருவாங்க. ஆனா சப்போஸ் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்க ஒரு வீடியோ எடிட்டராவோ இல்ல கேமராவோ ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ யூஸ் பண்ற ஹெவியான பர்சனா இருந்தா கண்டிப்பா உங்களோட லேப்டாப்ல ஹை எண்ட் கிராஃபிக்ஸ் கார்டு இருக்கணும். இந்த கிராஃபிக்ஸ் கார்ட்லயே பாத்தீங்கன்னா ரெண்டு சீரிஸ் இருக்கு, ஒன்று GTX சீரிஸ், இன்னொன்று RTX சீரிஸ். இதுல பவர்ஃபுல்லான சீரிஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா RTX தான். சப்போஸ் நீங்க என்ட்ரி லெவலில் இருக்கீங்க அப்படின்னா GTX 1650 இதெல்லாம் போகலாம். என்னோட லேப்டாப்ல நான் GTX 1650 தான் யூஸ் பண்ணிருக்கேன். ஏன்னா நான் லேப்டாப் வாங்கி கிட்டத்தட்ட 5 வருஷம் ஆச்சுல, அதனால இது ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்கு. ஆனால் சப்போஸ் நீங்க வீடியோ எடிட்டிங்லாம் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா கண்ணை மூடிட்டு RTX 3060 இல்லைனா RTX 4060 மாதிரி சீரிஸ்ல கண்டிப்பா இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஏன்னா நீங்க அதுல எல்லாம் யூஸ் பண்ணும்போது லேகே இருக்காது, அது இல்லாம பெர்ஃபார்மன்ஸ் சூப்பரா இருக்கும். நீங்க ப்ரீமியர் ப்ரோ, ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ், DaVinci Resolve இதெல்லாம் யூஸ் பண்ணும்போது ஸ்மூத்தா இருக்கும் அண்ட் ஸ்பீடா இருக்கும். ஆனா பாத்தீங்கன்னா அப்ப எனக்கு எதுவுமே தெரியல, அதனால GTX சீரிஸ் வாங்கி இப்ப ஏன்டா வாங்கணும்னு அழுதுட்டு இருக்கேன். அடுத்து நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரேம் அண்ட் ஸ்டோரேஜ். நீங்கள் ஒரு ஆவரேஜான யூஸர், நான் அதிகமாக எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னா உங்களுக்கு ஒரு 8GB ஆஃப் ரேம் ஓகே. ஏன்னு பார்க்குறப்ப நம்ம மேக்ஸிமம் ஒரு அப்ளிகேஷன் இல்லைனா 2 அப்ளிகேஷன் அப்படி யூஸ் பண்ணிருப்போம். அதே வந்து நீங்கள் ஒரு வீடியோ எடிட்டராவோ இல்லை கேமராவோ இருந்தீங்கன்னா ஒரே டைமில் பல அப்ளிகேஷன் வந்து யூஸ் பண்ணிருப்பீங்க. இப்போ ப்ரீமியர் ப்ரோவே எடுத்துக்கிட்டிங்கன்னா அது கூட ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் யூஸ் பண்ணிருப்போம் அண்ட் ஃபோட்டோஷாப் இந்த மாதிரி நிறைய அப்ளிகேஷன் ஒரே டைமில் யூஸ் பண்ணிருப்போம். அதனால அந்த டைமில் ரேம் வந்து நமக்கு அதிகமாக தேவைப்படும். நம்ம கண்டிப்பாக 16GB or 32GB போகிறது பெஸ்ட். அண்ட் அடுத்து வந்து ஸ்டோரேஜ் பார்க்கும்போது ஸ்டோரேஜ் வந்து ரெண்டு டைப்பாக இருக்கும், HDD அப்படின்னு சொல்லுவாங்க, இன்னொன்று வந்து SSD தான் ஃபாஸ்டஸ்ட் ஸ்டோரேஜ். சப்போஸ் நீங்கள் ஒரு HDDயோ ஹார்ட் டிஸ்கோ யூஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா உங்கள் லேப்டாப்பை திறந்து நீங்கள் ஆன் பண்ணி உள்ளே போகிறக்கே கிட்டத்தட்ட 1 நிமிஷம் ஆயிடும். இதே ஒரு SSDயாக இருந்துச்சுன்னா நீங்கள் லேப்டாப் ஆன் பண்ணி 10 செகண்ட்குள்ள உள்ளே போயிடும். அண்ட் HDD விட SSD ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் யாராக இருந்தாலும் சரி கண்டிப்பாக கண்ண மூடி SSD போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இப்போ இருக்க டைமில் யாரும் லேப்டாப் ஆன் பண்ணிட்டு 1 நிமிஷம் 2 நிமிஷம்லாம் வெயிட் பண்ணுறதுக்கு தயாராகவே இருக்க மாட்டாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வாங்கும்போது SSD போங்க. பட் SSD வந்து HDD விட காஸ்ட் வந்து அதிகமாக தான் இருக்கும். பட் ஆனால் அது வந்து ஒர்த்து வருமா? ஒர்த்து. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பேட்டரி அண்ட் டிஸ்பிளே. நீங்கள் லேப்டாப்னு வந்துட்டாவே பேட்டரி எல்லாம் பெருசாக எதிர்பார்க்கலாம் கூடாது. அதுவும் நீங்கள் கேமிங் லேப்டாப்லாம் வாங்கிட்டீங்கன்னா கேமிங் லேப்டாப் சீக்கிரமாக சார்ஜ் போயிடும். அண்ட் மெயினாக நம்ம கேமிங் லேப்டாப்லாம் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சார்ஜ் போட்டு தான் அதை யூஸே பண்ண முடியும். நீங்கள் சார்ஜ் போட்டு யூஸ் பண்ணீங்கன்னா தான் அந்த லேப்டாப்போட ஃபுல்லான எஃபிஷியன்சியில் ஒர்க் ஆகும்.
அண்ட் நீங்கள் கேட்கலாம் லேப்டாப்லாம் சார்ஜ் போட்டு யூஸ் பண்ணால் போயிடாதா அப்படின்ட்டு. கண்டிப்பாக இல்லை. கேமிங் லேப்டாப்லாம் எப்படி டிசைன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, அது சார்ஜ் போட்டு யூஸ் பண்ணுறதுக்கு அதை டிசைனே பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் ரொம்ப நேரம் சார்ஜ் போட்டு யூஸ் பண்ணாலும் அதோட பேட்டரி சீக்கிரமாக போகாது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து டிஸ்பிளேன்னு வரப்ப மோஸ்ட் ஆஃப் த எல்லா லேப்டாப்ஸும் 60 ஹெர்ட்ஸ் தான் சப்போர்ட் பண்ணும். பட் அதே நீங்கள் ப்ரோ எனக்கு வந்து ரொம்ப ஸ்பீடாக இருக்கணும் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து 120 ஹெர்ட்ஸ் 144 ஹெர்ட்ஸ் எல்லாம் போனீங்கன்னா நீங்கள் அந்த மவுஸை யூஸ் பண்ணுறப்பே அந்த கர்சர் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். அண்ட் பர்ஃபார்மன்ஸும் ரொம்ப நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும். அண்ட் இப்போலாம் பார்த்தீங்கன்னா பிக்சல்ஸ் 4Kன்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்துருச்சு. நீங்கள் எவ்வளோ அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவு அந்த கலர்ஸ் வந்து கிறிஸ்பாக அந்த டிஸ்பிளேல தெரியும். அண்ட் நான் வந்து என்னோட லேப்டாப் வாங்குறப்ப ஒரு பெரிய மிஸ்டேக் பண்ணேன். இந்த மிஸ்டேக்கை நீங்கள் தயவுசெய்து பண்ணிடாதீங்க. நான் என்னோட ஃபர்ஸ்ட் லேப்டாப் வாங்குறப்ப ஆன்லைன் ஆர்டர் போடலாம் தான் அப்படின்னு பார்த்தேன். சரி கடையிலே போய் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டுகிட்ட மாடல்லாம் கேட்டேன். நான் என்ன லேப்டாப் வாங்க போனேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சர் ஆஸ்பயர் 7 சொல்லிட்டு அந்த லேப்டாப் வாங்குறதுக்கு போனேன். ஆனால் நான் போன கடையில் அந்த லேப்டாப் இல்லை. அந்த லேப்டாப் வரக்கு இன்னும் 2-3 நாள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பேசியே என் மண்டையை கழுவி வேற ஒரு லெனோவோ லேப்டாப் என்னை வாங்க வச்சுட்டாங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா அந்த லெனோவோ லேப்டாப்பில் ப்ராசஸரும் கம்மி, அது இல்லாமல் கிராஃபிக்ஸ் கார்டோட பவரும் கம்மி. நான் வாங்கலான்னு போன லேப்டாப்பில் வந்து SSD இருக்குது. ஆனால் இவனுங்க என்ன வாங்க வச்ச லேப்டாப் வந்து ஒரு ஹார்ட் டிஸ்க் இருக்க லேப்டாப், அது இல்லாமல் ஒரு 250 GB SSD என்ன வாங்க வச்சுட்டாங்க. வாங்க வச்சு இது நல்லா இருக்கும் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு அதை போட்டு அதில் நான் OS பூட் பண்ணிட்டு வந்தேன். ஸோ தயவு செஞ்சு நீங்கள் லேப்டாப் கடையிலலாம் வாங்க போகும்போது ரொம்ப கான்ஷியஸாக இருங்க. அவங்க சொல்கிறதெல்லாம் தயவு செய்து கேட்காதீங்க. நீங்கள் என்ன ப்ராசஸர் எதிர்பார்க்குறீங்க, என்ன லேப்டாப் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வீட்டிலே பார்த்துட்டு நல்லா ஒரு ரிவ்யூலாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு லேப்டாப் வாங்குற கடைக்கு போங்க. அவங்க என்ன தான் சொன்னாலும் சரி, ஒன்றா நீங்கள் கேட்ட லேப்டாப் இருக்குன்னா பாருங்கள், இல்லைனா வேறு கடையை பார்த்துட்டு போயிட்டே இருங்க. அவனுங்க சொல்லுவானுங்க ப்ரோ அந்த லேப்டாப் நல்லா இருக்கும், இந்த லேப்டாப் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு. நீங்கள் ஒரு நல்ல லேப்டாப் வாங்க போகணும்னு நினச்சிங்கன்னா கூட அவனுங்களே உங்கள் வீட்டில் இருக்கவங்கள்ட்ட சொல்லி அவங்க பையன் கேம் ஆடுறதுக்கு அந்த லேப்டாப் வாங்க போகிறான், அந்த லேப்டாப் வாங்கி கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மொக்கையான பெர்ஃபார்மன்ஸே இல்லாத லேப்டாப்பை உங்கள் தலையில் உட்கார வச்சு அடிச்சு விட்ருவானுங்க. ஸோ உங்கள் தலையில் வச்சு மொட்டை அடிச்சு விட்ருவானுங்க. ஸோ அவனுக்கு சொல்கிறத கேட்கவே கேட்காதீங்க. அண்ட் நான் வந்து இந்த டைமில் ஒரு லேப்டாப் வாங்கணும்னு நினச்சேன்னா என்னென்னலாம் பார்த்து வாங்குவேன் அப்படின்னு காட்டுறேன் வாங்க. ஃபஸ்ட் வந்து எனக்கு கூடைகள் மேலே நம்பிக்கை இல்லை, அதனால் கார்டுகள் ஓப்பன் பண்ணுறேன். ஒரு 35லேருந்து ஒரு 40, ஒரு 35லேருந்து ஒரு 40,000 வச்சுக்கலாம். ஒரு 30லேருந்து ஒரு 45,000 வச்சுக்கலாம். சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு ஹெவி யூஸராக இல்லை, நான் நார்மல் யூஸ் தான் பண்ணுவேன், நான் ப்ரோக்ராமர், நான் வந்து ப்ரோக்ராம் போடுற யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி லேப்டாப்ஸ் போகலாம். இந்த மாதிரி லேப்டாப்ஸ் வந்து கேமிங் லேப்டாப்ஸ் கிடையாது, இதெல்லாம் ப்ரொஃபஷனல் லேப்டாப்ஸ். வந்து ஆக்சர் ஆஸ்பயர் லைட்டு ரைசன் சீரீஸில் அண்ட் வந்து டெல்லோடதும் இருக்குது. பட் டெல் வந்து என்ன கேட்டால் கொஞ்சம் ஸ்பெக் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொன்னால், ஏன்னா i3யில் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வந்து ஆஸ்பயர் லைட்டில் ரைசன் சீரீஸு. அண்ட் வந்து லெனோவோ ஐடியாபேடும் ஓரளவுக்கு சூப்பராக தான் இருக்குது. அதை விட கொஞ்சம் ரேட் தான், பட் ரைசன் 5000 சீரீஸ். அண்ட் வந்து ஹெச்பி இது வந்து 41,000 அண்ட் 41,000க்கு ரைசன் 5000 சீரீஸ் 16 GB கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்த கம்பேர் பண்ணுற போது ஆக்சர் பெட்டர். ஏன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து 12 GB RAM 512 GB SSD i5 12,000 சீரீஸு ப்ராசஸர் வந்துட்டு. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரேம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 12 GB ஆஃப் ரேம் இருக்குது. அண்ட் வந்து DDR5 ரேமு, ஸோ ரேமும் ஸ்பீடாக இருக்கும். அண்ட் வந்து ப்ராசஸரும் 3.3 GHz. அண்ட் வந்து டெடிக்கேட்டடாக இல்லை, இன்டகிரேட்டட் தான். ஸோ இந்த 40 அந்த ரேஞ்சுக்கு இது ஒரு பெஸ்ட்டான சாய்ஸ். அண்ட் வந்து ப்ரோ என்னால் ஒரு 40 அஃபோர்ட் பண்ண முடியாது, ஒரு 33 அந்த மாதிரி அப்படின்னா இந்த லேப்டாப் அது இது என்னென்னு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கும் இதுக்கும் ரைசன் 5 ப்ராசஸர் மட்டும் அதில் இன்டெல் i5 வரும், இதில் வந்து ரைசன் சீரீஸ் வரும். அண்ட் மேக்ஸிமம் வேறு எதுவும் பெருசாக மேஜராக சேஞ்ச் கிடையாது. ப்ராசஸர் மட்டும் கொஞ்சம் ஸ்பீட் குறையும். அது 3.3, இது 2.3 GHz. அண்ட் இதுவுமே வந்து DDR4 RAM ஆஃப் 16 GB. அண்டு இதுவுமே வந்து AMD ரைசன் கொடுத்துருக்கனால அவங்க AMD கிராஃபிக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதுவும் ஒரு நல்ல லேப்டாப் தான். அண்ட் வந்து அடுத்து வந்து ப்ரோ இல்லை என்னால் ஒரு 60,000 அஃபோர்ட் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 60,000க்கு நீங்கள் நல்ல லேப்டாப்பே வாங்கலாம். நம்ம அந்த ரேஞ்ச் வந்து ஒரு 45லேருந்து ஒரு 60க்குள்ளே வச்சுக்கலாம். 60,000க்கு நம்ம சூப்பரான லேப்டாப்பே வாங்க முடியும். இதில் வந்து டெல்லுமே DDR4 RAM 16 GB i5 1200 ப்ராசஸரு, இதுவுமே ஒரு நல்ல லேப்டாப் தான். இது வந்து டெடிகேட் கிடையாது, இன்டகிரேட்டட் தான். அண்ட் ஏன் வந்து இந்த இதில் நான் மேக்கை சொல்லலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக் வந்து ஸ்பெக்கு கம்மியாக இருந்தாலுமே அதோட ப்ராசஸ் வந்து சூப்பராக இருக்கும், ஸ்பீடாக இருக்கும். ஆனால் ஏன் சொல்ல அப்படின்னா, நம்ம ப்ரீமியர் ப்ரோ அந்த மாதிரி ஆப்ஸ் எல்லாம் போகும்போது எல்லாமே வந்து நம்ம கிராக்டு எதுவுமே யூஸ் பண்ண முடியாது, எல்லாமே நம்ம வந்து காசு பே பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் நான் அதில் மேக் எடுக்கல. அண்ட் வந்து நெக்ஸ்ட் அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அசஸ் விவோ புக் i5 12,500 பார்த்தீங்கன்னா RTX 16 GB ஆஃப் RAM 512 GB SSD RTX 2050 கொடுத்துருக்காங்க. அண்ட் அடுத்து வந்து அசஸ் டஃப் கேமிங் F15, இது வந்து i5 இது வந்து i5 1100 ப்ராசஸர்.
வந்து இதோட டிஸ்பிளேயோட ரெஃப்ரெஷ் ரேட்டு 144 ஹெர்ட்ஸு. ஸோ ஒரு 50Kக்குள்ளே நீங்கள் லேப்டாப் சர்ச் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இது நல்ல ஆப்ஷன், இதை செக் பண்ணி பாருங்கள். அண்ட் அதே செக்மெண்ட்டில் வேறு எதாவது இருக்கா அப்படின்னு பார்த்தா லெனோவோ ஐடியாபேட் கேமிங் 3 AMD Ryzen 550 ப்ராசர், இது அதுவுமே ஒரு நல்ல சாய்ஸ் தான். வேறு வந்து நம்ம 50ங்கிறப்ப எனக்கு கேட்டால் அந்த லேப்டாப் ஓகே. அண்ட் ஒரு 60க்கு பார்க்கலாம், அதனால் கொஞ்சம் ரேஞ்ச் இன்க்ரீஸ் பண்ணலாம். ஏன்னா 60,000 எதுவுமே வரல, ஸோ கொஞ்சம் ரேஞ்ச் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணி பார்த்தோம்னா இந்த ரேஞ்சில் வந்து நீங்கள் என்னென்ன பார்க்கலாம் அப்படின்னா ஒரு RTX 3060 இருக்க மாதிரி கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. ஏன்னா ஒரு 60 இன்வெஸ்ட் பண்ணும்போது கண்டிப்பாக கிடைக்கும். நம்ம பார்க்குற மோஸ்ட் ஆஃப் த எல்லா லேப்டாப்ஸுமே சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுக்கும். ஒரு மிட் ரேஞ்சில் வந்து எல்லாமே பெட்டர் தான். நம்ம ஒரு 16 பார்க்கும்போது இது பார்க்கலாம், HP Victus கேமிங் பார்க்கலாம். HP Victusல ப்ராசர் வந்து Ryzen 5 560 RTX 3050, கிராஃபிக்ஸ் கார்டு சூப்பராக இருக்கும். ரெஃப்ரெஷ் ரேட் வந்து 144 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட், 16GB DDR4 RAM, 512GB SSD. அதுவே இன்னும் கொஞ்சம் ஒரு 6,000 எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணணும், அதுவே இன்னும் கொஞ்சம் ஒரு 6,000 எக்ஸ்ட்ரா ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னா லெனோவோ LOQ 12 Gen i5 1200 ப்ராசஸரு. அண்ட் பார்த்தீங்கன்னா RTX 3050 அதை வந்து நம்ம 125 வாட்டுக்கு வந்து நம்மளால் பூஸ்ட் பண்ண முடியும். இப்படி பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும். இதுவே RTX 3050ல் 70 வாட்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் வந்து இதை விட பர்ஃபார்மன்ஸ் கம்மி தான் இருக்கும். இது வந்து பர்ஃபார்மன்ஸ் அதை விடவே நல்லாயிருக்கும். ஒரு 66க்குலாம் இது சூப்பரான இது. ப்ரீமியர் ப்ரோ ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ்லாம் இதில் லேக் ஆகாமல் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இன்னும் ஒரு 65,000க்கு இதெல்லாம் ஓரளவு டீசெண்டான லேப்டாப்ஸ். அதுக்கடுத்தது வேறு எதாவது பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Asus TUF Gaming A15. இது வந்து ப்ராசஸர் Ryzen 7 7000 சீரிஸ், பெர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்கும். 16GB ஆஃப் RAM கொடுத்துருக்காங்க, 512GB SSD அண்டு NVIDIA RTX 3050 அண்ட் பவர் பண்ணுறது 75 வாட். நான் சொன்னேன்ல 3050ல் 140யும் 140 இருந்துச்சுன்னா அது வந்து இன்னுமே ஜாஸ்தியாக பூஸ்ட் பண்ணி கொடுக்கும். 70ங்கிறப்ப அதோட ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். அண்ட் இதில் இருக்க ப்ராசர் வந்து நல்ல ப்ராசர் வந்து சூப்பரான ப்ராசர். ஸோ அதுக்காக ஒரு 70 அந்த ரேஞ்சில் கண்டிப்பாக அந்த லேப்டாப் வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். அதுலேயே வேறு ஏதாச்சும் பார்த்தா டெல் G15, இதில் வந்து i5 1300 ப்ராசரு அண்ட் RTX 3050 6GB ஆஃப் RAM, 16GB 1TB SSD. அண்ட் இதை வந்து வேறு என்ன ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தா இதை பவர் பண்ணும்போது வந்து அநேகமாக 120 வாட்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ 70 அந்த ரேஞ்சுக்கெலாம் இந்த லேப்டாப் வந்து ஒரு பெஸ்ட்டான சாய்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் வந்து Acer Nitro V. இது வந்து என்ன ஸ்பெக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30th Gen i5 13 ப்ராசரு அண்ட் இது RTX 4050 சீரிஸ் வந்துடும், 6GB ஆஃப் RAM. அதுவே நீங்கள் வந்து ஒரு 80,000 90,000க்கு மேலெல்லாம் லேப்டாப்பில் இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா அந்த அமௌண்ட்டுக்கு நீங்கள் ஒரு பிசி பில்ட் பண்ணிட்டு போயிடலாம். ஒரு பிசி பில்ட் பண்ணுறப்ப என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா ஒரு 3 லட்ச ரூபாய்க்கு ஒரு லேப்டாப் வாங்குறீங்கன்னா அந்த லேப்டாப்போட பவரும் பெர்ஃபார்மன்ஸும் ஒரு 1 லட்ச ரூபாயில இருக்க பிசிலே உங்களால் எடுக்க முடியும். ஸோ நீங்கள் வந்து ஒரு 70-80 வரைக்கும் நீங்கள் ஒரு நல்ல லேப்டாப் வந்து வாங்கிக்கலாங்க. ஸோ இந்த மாதிரி என்ன ஸ்பெக் இருக்குது அப்படின்றத பொறுத்து அதை பார்த்துட்டு தான் நான் வந்து மெயினாக வாங்குவேன். நீங்கள் கடைக்கெல்லாம் போய் வாங்குற மாதிரி தான் நீங்கள் முன்னாடியே டிசைட் பண்ணிடுங்க, நான் இந்த லேப்டாப் தான் வாங்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு லேப்டாப் வாங்கிடாதீங்க. உங்களோட யூஸ் என்னவோ அதுக்கு ரிலேட்டடான லேப்டாப் வந்து எப்பவுமே வாங்க ட்ரை பண்ணுங்கள். அண்ட் தட்ஸ் இட் ஃபார் த வீடியோ கைஸ். இந்த வீடியோவில் ஒரு லேப்டாப்லாம் வாங்குறதுக்கு முன்னாடி என்னென்னலாம் பார்க்கணும் அண்ட் என்ன மிஸ்டேக் பண்ணக்கூடாது, அண்ட் நான் ஒரு லேப்டாப் வாங்கினா எப்படி வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் சொல்லியிருந்தேன். அண்ட் இந்த மாதிரி ரிலேட்டட் கண்டென்ட்ஸ்க்கு டூ சப்ஸ்கிரைப் த சேனல் அண்ட் ஹிட் த பெல் பட்டன். அண்ட் ரிமெம்பர் கைஸ், இட்ஸ் நாட் ஓவர் until we